Hi friends, welcome to AtoZ Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டு குடல் ரத்த வறுவல் தாங்க பார்க்க போறோம். இந்த குடல் வந்து வேக வச்சு நம்ம குழம்பு வெச்சுருவோம். அந்த குழம்புல இருந்து வெறும் குடலை மட்டும் எடுத்து அதோட ரத்தத்தையும் நம்ம mix பண்ணி தாங்க இந்த வறுவல் வந்து செய்ய போறோம். சோ நீங்க ஒரு ஹோட்டல்ல போய் போட்டி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா எந்த டேஸ்ட்ல இருக்குமோ சேம் அதே டேஸ்ட்ல வந்து இருக்கும். சோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. சோ இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வறுவல் பண்றதுக்காக ஒரு கடாய் வந்து வெச்சிருக்கேங்க. கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதுல வந்துட்டு வறுவலுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் பாத்தீங்கன்னா சின்ன குளிக்கரண்டியில ஒரு 2 குளிக்கரண்டி அளவுக்கு நான் வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்றேங்க. இப்போ ஆயிலும் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு கடுகு வந்து ஆட் பண்றேங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வந்து வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இது 3 ஆட் பண்றேன். பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயங்க, பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் சின்னது அதை கீறி போட்டிருக்கேன். ஒரு கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம நல்லா பிரட்டி விடலாங்க. வெங்காயம் பொன்னிறமாக மாறுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இது கூட அடுத்தது பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கும் வரமிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா வீட்லேயே அரைச்ச பவுடர். ஸோ ரொம்பவே காரமாக இருக்கும். ஸோ அதனால் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு அந்த ரேஷியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு இதை வதக்கிடுறோம். இப்போ வதக்கினதுக்கு அப்புறம் இது கூட வந்து ரத்தம் வந்து ஆட் பண்ண போறோங்க. ரத்தம் பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்ல வாங்கிட்டு வர அந்த கட்டியாவே நம்ம வந்துட்டு அப்படியே வந்து ஆட் பண்ணக்கூடாது. இது நம்ம நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ஆட் பண்ணணுங்க. ஸோ அப்போதான் வந்து ரத்தமும் வந்து நல்லா குக் ஆயிரும். ஸோ அந்த சாப்பிடும் போது அதனுடைய டேஸ்ட் வந்து நல்லாவே தெரியுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு டேஸ்ட் கொடுக்கறது தேங்காய். இந்த தேங்காய் விழுது பார்த்தீங்கன்னா இது கூட நான் சோம்போ இல்லை பொட்டுக்கடலை இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் தேங்காயை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ 1/2 மூடி தேங்காய் இருக்குதுன்னா அதில் 1/4 அளவுக்கு நான் வந்து தேங்காய் எடுத்து அதை வந்து நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தேங்காயை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த தேங்காய் போடும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேவி வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப ட்ரையாக இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு அந்த திக்னஸ் கூட ரொம்பவும் இல்லாமல் லைட்டாக இருக்கும். ஸோ அதனால் நல்லாவே இருக்கும். அதனால் நான் வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக வந்து ஒரு கொதி விடணும். அதுக்காக வந்துட்டு அந்த தேங்காய் தண்ணி லைட்டாக வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா இது கூட குடல் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ இந்த போட்டி பார்த்தீங்க அப்படின்னா நான் குழம்பு வச்சிட்டேன். குழம்பு வச்சதுக்கு அப்புறமா போட்டி மட்டும் நான் தனியாக வந்து எடுத்திருக்கேன், ப்ரைவேட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை மட்டும் இது கூட குழம்பு எதுவும் இல்லாமல் இது மட்டும் நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணுறேங்க. இப்போ பாருங்க இந்த குடல் மட்டும் இது கூட நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா பிரட்டி விடலாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஹோட்டலில் போயிட்டு போட்டி சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி இருக்கும். ரொம்பவும் நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தாங்க. இதில் தேங்காய் ஆட் பண்ணுறதுனால அந்த உங்களுக்கு வந்துட்டு டேஸ்ட்டு கொடுக்கும். அது ரொம்பவும் ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை வந்து ரொம்பவும் ட்ரையாக நம்ம வந்து வதக்கக்கூடாது. லைட்டாக அந்த கதகதப்பாக இருக்கிற மாதிரியே நம்ம வந்து வதக்கிக்கணும். இப்போ இது கூட நான் டேஸ்ட்டுக்காக வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. பெப்பர் போடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரொம்பவும் ட்ரை பண்ணாமல் இந்த கிரேவினஸ் தெரியுது பார்த்தீங்களா, அந்த கிரேவி இருக்கிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ரொம்பவும் சிம்பிளான மெத்தடு. இப்போ இது கூட கரெக்டாக ஃபைனலாக வந்து நம்ம வந்துட்டு கொத்தமல்லி தழை வந்து தூவுறோம். அவ்வளோதாங்க. இதனுடைய வேலையே முடிஞ்சிச்சு. இது செய்ய பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் தாங்க தேவைப்படும். நீங்கள் குழம்போடு போடும்போது சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு புதுவிதமான ரெசிபிகள் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.